அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பெரிய சம்பவம்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட்டு ஈரானுடைய கடற்பரப்பை தாண்டி இந்த பக்கம் அமெரிக்கா சுற்றி வளைச்சிட்டாங்க. சீனாவுடைய கப்பல் ஒன்று அப்படியே கிளம்பி வந்தது. ஈரானுடைய கப்பல் வந்தது அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் ஆகிடுச்சு. சீனா மிக கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஈரான் தரப்பில் அடுத்த கட்ட ஒரு எச்சரிக்கை. அது இல்லாமல் திடீர்னு இன்றைக்கி ஈராக் மீது ஒரு சில தாக்குதல், லெபனான் மீது தாக்குதல். அதனால் சுற்றி இருக்கக்கூடிய பரபரப்பெல்லாம் பஞ்சமே இல்லை. அதே பரபரப்பு அது இடையில் சீனா வேறு நெருப்புடன் விளையாடாதீர்கள், டிராகன் மாதிரி கக்கிடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சீனா ரொம்ப சீரியஸ் ஆக்குறாங்க. சும்மா பொய் செய்தியை சொல்லி பரப்ப வச்சு மக்களை நம்ப வைக்கிறீங்களான்றார். வழக்கமாக அமெரிக்கா தான் டென்ஷன் ஆவாங்க. இந்த மாதிரி பொய் செய்தியை சொல்லி ஏதோ ஈரானே ஜெயித்த மாதிரி நாங்கள் தோற்ற மாதிரியே பொய் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன செய்தியை இன்றைக்கி சீனாவும் அதே காரணத்தை சொல்கிறாங்க. யாருப்பா பொய் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதற்காக சீனா டென்ஷன் ஆகிறாங்க? திடீர்னு ஏன் ஈராக் மீது தாக்குதல்? அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான அப்டேட்டாக பார்த்துடலாம் நம்ம. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். அமெரிக்கா மிக ஒரு முக்கிய முடிவு நேற்றிருந்து ஆல்மோஸ்ட்டு தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட அனுமதி இல்லாமல் குறிப்பாக ஈரானுக்கு சொந்தமான கப்பல்கள் எதுவும் போகக்கூடாது. மற்ற கப்பல்களும் ஈரானுக்கு நீங்கள் டோல் பே பண்ணிங்கன்னா நாங்கள் இங்கே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. ஸோ சுற்றி வளைச்சி நான் என்ன கெஸ் பண்ணேன் அப்படின்னா, ஈரான் அதாவது அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஈரானுக்கு எந்த வகையிலும் வருமானத்தை ஈட்டி விடக்கூடாது என்பதற்காக இனி ஈரானுடைய மொத்த கப்பலையும் நாங்கள் தடுக்க போகிறோன்ற மாதிரி தான் இப்போ லேட்டஸ்டான நியூஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்க பொருளாதார ரீதியாக இன்னும் முடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த கப்பல் எல்லாத்தையும் நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதாவது இத்தனை நாள் ஈரான் மற்ற கப்பல்கள்லாம் எந்த அளவுக்கு தடை நிறுத்தினாங்களோ இப்போ ஈரான் கப்பலை நிறுத்தலாம், ஆனால் நீங்கள் மற்ற கப்பல் அனுப்புகிறா நீங்கள் அனுப்பிக்கோங்க, நாங்கள் ஓப்பனில் விடுறோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வரைபடத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் மிக முக்கியமான அதாவது ஈரானுடைய கடற்பகுதிகள், சர்வதேச கடற்பகுதிகள். அந்த கடற்பகுதியை தாண்டி இந்த பக்கம் இருப்பத்தியா கல்ஃப் ஆஃப் ஓமன், அப்புறம் யுஏஇக்கு சொந்தமான இடம், அப்புறம் ஓமனுக்கு சொந்தமான இடம், இது எல்லாமே சர்வதேச கடல் பகுதி. அது ஈரானுக்கு சொந்தம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஸோ இந்த பகுதியில் நார்மலாக வரலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஓமன் டெரிட்டரி வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் கன்னி வெடிகள் மிதந்துட்டு இருக்கிறதுனால நிறைய கப்பல்கள் வரல. அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வழியாக நாங்கள் கிராஸ் பண்ணி வந்துட்டோம், எல்லாம் நீங்கள் தைரியமாக வரலாம், சும்மா அவங்க டோல் வாங்குறதுக்காக உங்களை மிரட்டிகிட்டு இருக்காங்க, வாங்க நாங்கள் எல்லாத்தையும் அகற்றிட்டோம் அப்படின்னு நேற்றே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதிகாரப்பூர்வமாக. அது இல்லாமல் மொத்தம் ஒரு 12 போர்ட் இருக்குது. யார்? ஈரானுடைய 12 போர்ட் இருக்குது. இந்த 12 போர்ட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட துவங்கியிருக்கு. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதுவரை 10,000க்கு மேற்பட்ட சர்வீஸ் மெம்பரை அந்த இடத்துல எல்லை பகுதியில் நிறுத்தியிருக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட ஃபைட்டர் ஜெட் அண்டு சர்வேலன்ஸ் ஏர்க்ராஃப்ட்டு, 12 வார்ஷிப்பு, 12 ப்ளஸ் அதிகமான கப்பல்கள் நிறுத்தியிருக்கோம். அது இல்லாமல் ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குது. மீது என்னென்ன நாங்கள் நிறுத்த முடியுமோ அத்தனையும் ஃபுல்லாக நிறுத்திட்டோம். கடந்த 24 மணி நேரத்தில் ஒரே ஒரு 6 கப்பல் மட்டும்தான் எங்ககிட்ட கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. அதுவுமே எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க டைரெக்டாக. மீதி எல்லாத்தையும் நாங்கள் தடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி நோ ஷிப்ஸ், அதாவது ஈரானுடைய போர்ட்லேருந்து வரக்கூடிய எந்த ஷிப்புமே நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம கிளியராக புரிஞ்சிக்கலாம் ஏன் ஈரானுடைய போர்ட்டு அவங்க அனுமதிக்கலை அப்படின்னா, அது இன்னொரு காரணத்தையும் இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. ஈரான் ஆல்மோஸ்ட் இப்போ பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க, பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டு. அது இல்லாமல் இந்த போர்க்கால சூழலில் பெருசாக அவங்க ஏற்றுமதி பண்ணலை, அதிகமாக சீனாவுக்குமே அனுப்பலை, அவங்க சொந்த கப்பலுமே அனுப்பலை. இந்த கேப்பில் திடீர்னு அதிகமான கப்பலை அனுப்பி பொருளாதாரத்தை ஈட்டிட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனை வந்துருன்றதுக்காக அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அது எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்துகிறோம் பாஸ்ன்றாங்க. ஆல்மோஸ்ட் ஈரானுக்கு 400 மில்லியன் பர் டே இப்போ ஏற்றுமதி பண்ணாங்கன்னா கிடைக்கும். அதனால் இந்த மாதத்தில் மட்டும் 13 பில்லியன் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விலை வேறு அதிகமாக இருக்குது இல்லையா. இந்த விலை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு இந்த மாதம் மட்டும் 13 பில்லியன் வந்துச்சுன்னா பெரிய கெயினாக வந்துடும்ன்றதுனால நிறுத்துகிறாங்க. இப்போ என்ன சந்தேகம் அப்படின்னா, அப்போ இந்தியா போயிட்டு அங்கே ஒப்பந்தம் ஏற்படுத்தணுமே, குறிப்பாக அங்கே ரிலையன்ஸ் போயிட்டு ஒப்பந்தம் ஏற்படுத்தினாங்கல்ல, அது கேள்விக்குறி தான் ஒன்று. இரண்டாவது, சீனா ஈரானுக்கிட்ட ஒப்பந்தம் போட்டு வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அதுவுமே கேள்விக்குறி தான்.
ஏன்னா இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் அங்கே ட்ரம்ப் அவர்கிட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே பேசினாருன்னு சொல்லப்படுகிறது. அது என்ன பேசினாங்க என்னன்றது முழுமையான டீட்டெயில் கொடுக்கல. ஆனால் இந்த போர் விவகாரத்தை பற்றியும் மிடில் ஈஸ்டில் எப்படி அமைதி ஏற்படுத்துவது, இந்த பூ உலகில் எப்படி அமைதி ஏற்படுத்துவது போன்ற முக்கிய விவாதங்கள் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை அவர் வந்து ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, நிறைய 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் எங்களை நோக்கி வந்துட்டுருக்கு, நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம், வாங்க பேபி வாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதன் அடிப்படையில் மேபி நீங்கள் ஈரான்கிட்ட கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள், மறுபடியும் இங்கே அனுப்புங்கன்னு சொல்ல வராரான்னு தெரியல. சீனாவுக்குமே வந்து சீனா நீங்கள் ஏன் அங்கே வாங்குறீங்க, ஈரான்கிட்ட கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணுங்கள், நீங்கள் எங்ககிட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு விளக்கங்கள் கிடைச்சிருச்சு இல்லை. நேற்று ஒரே குழப்பமாகவே இருந்தது, என்ன விதமான முடிவு எடுக்கிறாங்க, ஏன் திடீர்னு அதை நிறுத்திட்டு அப்போ எதுக்காக நீங்கள் பொருளாதார தடையை நீக்கினீங்கன்னு தெரியல. அந்த பொருளாதார தடையை அதுக்கு நீக்காமே இருந்திருக்கலாமே, நீங்கள் நீக்கிட்டு குரூடாயில் விலையை குறைக்கிறான்ற பேரில் மறுபடியும் அதே கதையை தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அமெரிக்கா தரப்பில். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், இன்றைக்கி காலையிலிருந்து 6 கப்பல்கள் அனுப்பியிருக்காங்க. 7 கப்பல் அமெரிக்காவோட துறைமுகத்தை நோக்கி போயிருக்கு. இந்த 6 கப்பல் அனுப்பினதுமே வந்து அவங்களுக்கு ஈரானுக்கு சம்மந்தப்பட்ட ஆயில் டேங்கர்லாம் கிடையாது. ஒன்று வந்து கெமிக்கல் கப்பல் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. இது சம்பவம் நம்பர் 1. இது ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. அப்புறம் காலைல உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன், ரிச் ஸ்டாரி அப்படின்ற ஒரு கப்பல், ஆல்மோஸ்ட் தடை விதிக்கப்பட்ட கப்பல். அவங்க அமெரிக்கா சொன்ன பகுதியிலே கிட்டத்தட்ட நுழைஞ்சிட்டாங்க, ஒரு சில வந்து கடந்து வந்துட்டாங்கன்ற மாதிரி சொன்னதுக்கு இன்றைக்கி விளக்கம் கிடச்சிருச்சு. அப்போ அமெரிக்கா தரப்புலையும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அது வந்து ஈரானுடைய கப்பலுக்காக வரல, அது யுஏஇ டெரிட்டரியிலிருந்து, அதாவது யுஏஇலிருந்து குறிப்பாக ஷர்ஜா இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஃபுல்லாக லோட் பண்ணது. அதுவுமே குரூடாயில் கிடையாது, அவங்களுக்கு தேவையான ஒரு கெமிக்கல். அது அந்த கெமிக்கலில் தான் நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம். இதே குரூடாயிலாக இருந்தால், ஈரானுடைய குரூடாயிலாக தான் நாங்கள் ஹோல்டு பண்ணியிருப்போம். இது எந்த தடையும் கிடையாது, ஷர்ஜாவிலிருந்து எடுக்கப்பட்டது. யுஏஇ நம்ம நட்பு நாடு தான், அதனால் சீனா எடுத்துகிட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அது போக அலோவ் பண்ணிட்டாங்களாம். அதாவது ஊடகங்கள் சொல்கிற மாதிரியோ இல்லை மற்றவங்க சொல்கிற மாதிரியோ ஒரு மாதிரி அப்படியே எங்களை திமிரிட்டு முடிஞ்சால் அடிச்சுப்பான்ற மாதிரிலாம் போக கிடையாது. அங்கே என் கண் பார்வைக்கு முன்னாடி தான் போனாங்க. அது ஈரானுக்கு சம்மந்தம் இல்லாத கப்பல்ன்றதுனால சீனாவை அனுப்பி வச்சிட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. மீதி 6 கப்பலுமே வந்து எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனாங்க. அந்த 6 கப்பலுமே வந்து நாங்கள் அனுப்பினோம். அதில் ஒன்றே மட்டும் தான் ஈரானுக்கு லிங்க்டு உள்ள கப்பல் தான், பட் அதுவுமே குரூடாயில் இல்லாதனால நாங்கள் அனுப்பி வச்சோன்ட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக புரிஞ்சிடுச்சா. இனி சென்காம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம், குருவி சுடுற மாதிரி சுற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி 2 சம்பவம் நடந்தது. எந்தெந்த கப்பல்கள் எங்கெங்கே நின்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான் என்ன பண்ணாங்க, ட்ரோன் மூலிமா கொஞ்சம் சர்வேலன்ஸ் கேமரா மூலிமா வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் சுட்டுட்டாங்க. நிறைய அமெரிக்கா வந்து அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டாங்க. அது இல்லாமல் 2 மர்மமான ட்ரோன் பறந்து வந்ததாகவும் அதையும் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் தொடர்ந்து நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்க. இது ஈரானுக்கு மிகப்பெரிய ட்ரபிளாக பார்க்குறாங்க. ஏன்னா இந்த சமயத்தில் ஏற்றுமதியும் சுத்தமாக முடக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்பெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, பொருளாதார தடை விதிச்சிருந்தா கூட பெருசாக கண்டுக்கலை. அதனால் மறைமுகமாக இந்த ஷேடோ ஃப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கப்பலை கொண்டு வந்து கடற்பகுதியிலே வேறொரு கப்பலுக்கு மாற்றி அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் மேக்ரான் பில்லை போட்டு இத்தனை நாள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால் ஈரான் கொஞ்சம் பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு இன்றைக்கி வந்து இது முடக்கினதுனால என்ன ஆச்சுன்னா, அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அவங்க வந்து இப்போ இந்த பொருளாதார முடக்கத்தினால பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் குரூடாயிலோட விலை இருக்கு இல்லையா, விலை வந்து கொஞ்சம் 92 பக்கம் வந்தது, மறுபடியும் இன்றைக்கி காலையிலேருந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதாவது $93 பக்கம் வந்துருச்சு. அங்கே தெஹரானுக்குள்ளரையும் பார்த்தோம் அப்படின்னா கோதுமை போன்ற பொருட்கள், அதாவது உணவுப் பொருட்கள் ஒரு சில இடத்துல ஷார்ட்டேஜ் இருந்ததாகவும், ஒரு சில பிரெட்டு போன்ற வாங்குறதுக்கெல்லாம் வந்து ஒரு சில கடையில் ஒரு லாங் கியூ இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அராக் போன்ற பகுதியெல்லாம் வந்து திடீர்னு செக்யூரிட்டி வந்து டைட் பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மேபி அவங்க வேறு ஏதாவது மக்கள் போராட்டம் இறங்கிடுவாங்களான்ற ஆங்கிளில் கூட நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு அந்த வீரர்களை வந்து நிறுத்தியிருக்காங்க, ஐஆர்ஜிசியோட வீரர்கள். என்ன காரணம் அப்படின்னா, மொசாத்னுடைய தலைவர் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிஜிம் சேஞ்ச் வந்து எங்களுக்கு ஆப்ஷன்லேருந்து நாங்கள் வெளியே வர வேணாம்ல, அது கண்டிப்பாக நாங்கள் ரிஜிம் சேஞ்ச் பண்ணியே தீருவோம், அதுக்கான ஆப்ஷன் போயிட்டுருக்கு. எங்கள் ஸ்லீப்பர் செல் வந்து சிறப்பான முறையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க.
அது நாங்கள் கூடிய விரைவில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்னு இன்றைக்கி ஒரு பகிரங்கமான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் மேபி ஈரான் அங்கே கணுங்களா கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்குவோம். அந்த மாதிரி IRGC மறுபடியும் எல்லா இடத்துலையும் வீரர்களை நிலைநிறுத்தியிருக்காங்க. இப்போது நிலைமைக்கு பஷீர் நியூக்ளியர் பிளான்ட்டில் வந்து 20 பேர் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்களாம் ரோஷாட்டம் நிறுவனத்தோட. இதற்கு முன்பு 240 300 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவிலேருந்து வெளியேற்றிட்டு இப்போ ஃபைனலாக வெறும் 20 பேர் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் கூட சென்காம்னுடைய முக்கிய டீம் ஒன்று எங்கள் அரபு நாடுகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு நேராக அங்கே இஸ்ரேலுக்கு போயிட்டு இன்றைக்கி மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ சீனா என்ன சொல்கிறாங்க? சீனா வந்து சர்வதேச கடல் பகுதியில் நீங்கள் பாட்டுக்கு வந்து உங்கள் குத்திக்கு எடுத்த மாதிரி இப்படி எல்லா கப்பலையும் தடுத்து நிறுத்துவது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் கப்பலை மூழ்கடிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த வகையில் நியாயம்? எப்படி நீங்கள் ஈரானுடைய போர்ட்லேருந்து வெளியே வந்தாவே நீங்கள் சுட்டு வீழ்த்திடுவீங்க? ரொம்ப தப்பு. வாரே நாங்கள் விரும்ப மாட்டோம், ஆனால் வந்த சண்டையை விட மாட்டோம். நீங்கள் அடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அடி உங்களுதான் இருக்கும். அதுக்கப்புறம் திருவிக்கிற அடிக்கிற அடியில் நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க. எங்கள் நெருப்புக்கிட்ட மோதுறீங்க, கக்கிட்டு போயிட்டே இருந்துருவோம். அமெரிக்கா சும்மா யாருக்கிட்ட விளையாடணும் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்கன்றாங்க. ஓகே ஈரான் சரி, இந்த பக்கம் சீனா டென்ஷன் ஆகாதீங்க. ஏன் வந்து டென்ஷன் ஆகாதீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. எப்படி நீங்கள் தடுக்கலாம் செய்யலான்ற மாதிரி. ஏன்னா இப்போ பெரும்பாலும் ஈரான்கிட்ட அதிகமான அளவுக்கு தடை விதிக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்தியாவை விட அதிகமாக வாங்குறது சீனா தான். இப்போவுமே நிறையா வாங்கியிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்பு இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுல அதற்கு முன்பே கெஸ் பண்ணி நிறைய வாங்கி வச்சிட்டாங்க. கரெக்டாக இப்போ போர் சூழலில் அனுப்ப முடியாத சூழ்நிலை மறுபடியும் வாங்கணும்னு நினைக்கும் போது ஓடி வந்து தடுத்தோடனே அவங்களுக்கும் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இந்தியாவுடைய ரிப்போர்ட் பார்த்தோம், இந்தியா மறுபடியும் நம்ம ரஷ்யாக்கிட்ட அதிகமான அளவுக்கு இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் சீனாவுக்கு என்ன கோபம் அப்படின்னா, அங்கே ஈரானுக்குள்ளே போயிட்டு ஆயுதங்களை இறக்கிட்டோம், இந்த ஷோல்டரில் வச்சு சுடுவோம்ல மேன்பேட்னு சொல்லுவாங்க, அதை பெருசாக இறக்கிட்டோன்னு சொல்லிட்டு இந்த சர்வதேச ஊடகங்கள் வாஷிங்டன் போஸ்ட்டு, நியூயார்க் டைம்ஸு இவங்களாம் நேரில் பார்த்த மாதிரியே சொல்கிறாங்க. இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்களையும் பொய் செய்திகளையும் வெளியிடுகின்ற செய்தி நிறுவனங்களுக்கு ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் உங்கள் பொய் பிரச்சாரத்தால் இங்கே தேவையில்லாமல் தடை விதிக்கும் பட்சத்தில் நாங்கள் எடுக்கிற நடவடிக்கைகளே வேறு மாதிரி இருக்கும். சரியான ஆளாக இருந்தால் ப்ரூவ் பண்ணுங்கள், நாங்கள் ஆயுதங்கள் கொடுத்தோன்றதை நீங்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிங்க. அதை விட்டுட்டு அந்த பொய் செய்திகளை கேட்டு நீங்கள் பொருளாதார தடை அது இதுன்னு போட்டிங்கன்னா நாங்கள் டென்ஷன் ஆகிடுவோம். நாங்களும் பதிலுக்கு பொருளாதார தடை போட வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, வழக்கமாக நம்ம ட்ரம்ப் அவர்கள் தான் பொய் செய்தி இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவார். பட் இன்றைக்கி சீனாவும் அந்த கருத்தை கொண்டு வந்து முன் வைக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. எப்போவுமே சண்டை கொஞ்சம் உச்சபட்சத்தில் இருக்கும்போது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து ஆல்மோஸ்ட் வியாழக்கிழமை கிட்டத்தட்ட வர மாதிரி தான் தெரியுது. பட் இந்த வியாழக்கிழமை வர மாதிரி தெரியும் போது திடீர்னு ஒரு ஹீரோ ஓடி வருவார். ஏன்னா அவர் தானும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கணும், நானும் இந்த உலகத்தில் இருக்கிறன்ற மாதிரி வந்து காட்டிப்பார். பட் அது நல்ல விஷயந்தான், ஒன்றும் தப்பெல்லாம் சொல்லலை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், பாட்டியும் பேர்னு சொல்கிறேன். இமானுவேல் மேக்ரான் அவர்கள் டெய்லியும் ஒரு ட்விட்டு போட்டுறாரு. இன்றைக்கி என்ன ட்விட் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பெசஸ்கியன் அவர்கள்கிட்ட வந்து நான் பேசிட்டேன், நல்லபடியாக பேசினேன், நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அதே சமயத்தில் நான் இஸ்லாமாபாத்தில் கூட பேசினேன், அப்புறம் ஒரு ட்ரம்ப் அவர்கள்கிட்டையும் பேசினேன். ட்ரம்ப் அவர்கள் இந்த 2 பேர்த்துக்கிட்டையும் பேசுனதில் என்ன அப்படின்னா, 2 பேருடைய நோக்கமும் ஒன்று தான். யுத்தம் வந்து மறுபடியும் தொடரக்கூடாது, அமைதி முறையில் பேச்சுவார்த்தை முறையில் தீர்வு காணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய விஷயந்தான். பட் அங்கே கன்வின்ஸ் பண்ண விதம் தான் கொஞ்சம் சரியில்லை. அதனால் ஹோப் இந்த தடவை வந்து நான் கரெக்டாக கன்வின்ஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால் ஃப்ரான்ஸும் யூகேவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை அமைதியான முறையில் கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுன்றதும் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறோன்றாங்க. ஐயோ நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இப்போ அங்கே ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போனாலும் தலைவர் ஒரு பாட்டுக்கு உள்ளே போந்து நான் தான் இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு வந்தேன், நான் தான் இது வந்து அமைதிக்கு வந்து கொண்டு வர வைக்கிறேன்றது அந்த நாட்டு மக்களுக்கு நானும் ஒரு உலக தலைவர்னு காட்ட வராரா அப்படின்ற ஆங்கிளில் தான் நான் இன்ன வரைக்கும் நான் பார்க்குறேன். ஆனால் அமெரிக்கா அந்த அளவுக்கு ஃப்ரான்ஸை கண்டுக்குதானா? கண்டுக்கல. ஃப்ரான்ஸ் வந்து அவங்க பாட்டி குத்தில் பேரனுக்கு ஜாவே உடஞ்சி போச்சுன்ற அளவுக்குலாம் அவர் நக்கல் அடிச்சிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, இவரோட பெருந்தன்மையை நம்ம பாராட்டலாம். என்னதான் ஒருத்தர் வந்து தன்னை விமர்சன ரீதியாக ஒரு உலக தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து இந்த மாதிரி பொது வெளியில் கேவலமாக பேசினா கூட இவர் மறுபடியும் அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி என்ன தலைவா எப்படி இருக்குது, அந்த போர் நான் எடுத்துட்டோமான்லாம் கேட்டு எக்ஸ்ட்ராத்தில் வெளியிடுறான்றது பெரிய விஷயம் தான். நாளைக்கு ட்ரம்ப் வெளியிடுவார்.
என்னெல்லாம் பேசினார் நக்கலாக வெளியிடுவார். அப்போ தான் தெரியும் அவர் இங்கே மட்டுமா நக்கல் அடிக்கிறாரு. இந்தியா மோடி அவர்கள் கூட பேசியிருக்கிறாரு. நாளைக்கோ நாளன்னைக்கோ இன்னும் ஒரு வாரம் கழித்து என்ன சொல்லுவாருன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம அநேகமாக நீங்கள் ஈரான்கிட்ட வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் சொல்லுவான்னு நினைக்கிறேன் நான். கத்தார் இந்த இடத்துல ஓடி வந்திருக்காங்க. எஸ் நானும் இந்த தடவை பேச்சுவார்த்தையில் வந்து கலந்துக்கலாமான்னு இருக்கிறேன். கண்டிப்பாக ஓகே தான்ற மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு இன்றைக்கி ஒரு சில பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சவுதியினுடைய ஃபாரின் மினிஸ்டர், எகிப்த், அப்புறம் துருக்கி, இவங்கெல்லாம் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் போட்டு எப்படியாவது இந்த யுத்தத்தை நிறுத்தணும், மறுபடியும் தொடங்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பெசஸ்கின் அவர்கிட்ட பேசினாங்களாம். பெசஸ்கின் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 5 வருஷம் ஒத்துக்கிறோன்றாங்களாம். அதாவது என்ரிச் பண்ண யுரேனியமோ மற்றதோ வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு வேணால் நாங்கள் பொதுவெளிக்கோ பொது கண்ட்ரோலுக்கு கொடுக்குறோம் அப்படின்றாங்களாம். ஆனால் அமெரிக்கா தரப்பில் என்ன கேட்குறாங்கன்னா, இல்லை எனக்கு 20 வருஷம் வேணும்னு கேட்குறாங்களாம். அதாவது இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இது போன்ற இதில் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்பாங்கல்ல, இல்லை நீங்கள் ஒரே அடியாக 1 வருஷத்துக்கு பண்ணிவிடுங்க, இல்லை 2 வருஷத்துக்கு பண்ணிடுங்கன்றாங்கல்ல. அது மாதிரி அமெரிக்கா என்ன கேட்குறாங்க, இல்லைங்க எனக்கு 20 வருஷத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்றாங்க. நான் கூட உங்கள்கிட்ட கேட்குறேன்ல அடிக்கடி, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க என் சேனல்னு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி 20 வருஷத்துக்கு நீங்கள் பண்ணிவிடுங்கன்றாங்களாம். பட் இவங்க 5 வருஷத்துக்கு இறங்கி வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க பாஸ். இது எல்லாமே ஊடகங்கள் வந்து அவங்க உட்காந்து குசுன்னு பேசுகிற செய்திகள் தான், நம்ம ஒன்றும் கெஸ் பண்ண முடியாது. ஆனால் எல்லாருமே இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணும்போது வடகொரியா தலைவர் மட்டும் என்ன பண்ணுவார், அவரும் ஓடி வந்துட்டார். அதாவது இந்த பூ உலகில் இந்த மாதிரியான யுத்தம் வந்து ஒரு வாரம் தீர்வு கிடைக்காது. ஈரானுடன் மத்தியஸ்த முயற்சிகள் மேற்கொள்ள அமெரிக்கா ஜனாதிபதியோட நான் எந்த நேரத்திலும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அப்போ இதுதான் உலக அமைதிக்கான பிரதான இலக்கு. அதனால் நானே பேசுகிறேன். உலகம் வந்து நிலையற்ற தன்மையால் சோர்வடைஞ்சு போச்சான். சும்மா அங்கே சண்டை இங்கே சண்டை அப்படின்றதெல்லாம் பெரிய சோர்வடைஞ்சு போச்சான். இப்போ கூட பாருங்கள், 2 கொரியாவும் வந்து அமைதி வழியில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கோம். 2 நாடுகளும் வந்து கூட்டு இராணுவ நடவடிக்கையை விரும்புகிறது. இது எல்லாமே அமைதியை நோக்கி போகிறோம் அப்படின்னு நான் ட்ரம்ப் கிட்ட பேசுறேன். சரி வா தலைவா, நீ உங்களை தான் எல்லாரும் தப்பாக சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், பெரிய அளவுக்கு ஆயுத சோதனையை வந்து நிகழ்த்தி இருக்காங்க. கடலுக்கு அடியிலேருந்து போய் தாக்கல் நடத்துகிற மாதிரியான ஆயுத சோதனை, கடலுக்கு மேலே போய் தாக்கல் நடத்துகிற மாதிரியான சோதனை, இந்த மாதிரி மொத்தம் 6 ஏவுகணைகளை வந்து அடுத்த லெவல் ஏவுகணைகளை சோதனை செஞ்சுருக்கிறாரு. இதையெல்லாம் என்ன பரபரப்பு கிளப்பினாங்கன்னா, கிம் ஜாங் உன் வந்து அமெரிக்காவுக்கு சவால் விட்டு விட்டார், இனி ஈரானுக்கு சாதகமாக வரப்போகிறார், ஆச்சா போச்சா ஹோச்சான்னாங்க. எந்த போச்சாவும் கிடையாது, நான் அமைதியை நோக்கி போகிற ஆள். நான் எப்போவுமே எனக்கு வந்து புறாவை கூட பறக்க விட்டது ஆசை, புறா கறி கூட சாப்பிட மாட்டேன்றாரு அவர். அந்த மாதிரி ஆள் அவர். இப்போ ட்ரம்ப்புக்கிட்டே பேசுகிறேன்னு சொல்கிறாருன்னா பாருங்கள். இதுக்கப்புறம் வடகொரிய அதிபரை வச்சு யாராவது ஏதாவது இந்த கதையை எழுதி, வடகொரியா தயாராகிடுச்சாமே, வடகொரியா அணு ஆயுதம் கொடுக்க போதாமே, வடகொரியா அணு ஆயுதம் தாக்கல் நடத்த போதேன்னு இந்த யாராவது கதையை விட்டீங்கன்னு வச்சு அவ்வளோதான். அவரே சொல்லிட்டாரு, நான் இந்த உலகம் வந்து அமைதியாக இருக்கதா விரும்புகிறேன், நிலையற்ற தன்மையால் வந்து எல்லாமே ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்டடாக இருக்கிறாங்க, நான் நேராக ட்ரம்ப்புக்கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல. எழுதி வச்சுக்கோங்க. இனிமேட்டு கிம் ஜாங் அண்ணை பற்றி யாராவது தப்பாக பேசுனாங்கன்னா இந்த டைலாக்கை நீங்கள் வந்து நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஐநாவில் வந்து அமெரிக்காவுக்கு எதிராகவும் அரபு நாடுகளுக்கு எதிராகவும் ஒரு தீர்மானம் மாதிரி முன்மொழிந்திருக்காங்க ஈரான். எங்கள் நாடு தாக்கல் நடத்தப்பட்டதில் ஒரு 270 பில்லியனுக்கு மேலே லாஸ். எவ்வளோ? 270 பில்லியனுக்கு மேலே லாஸ். எங்களுக்கு இந்த இழப்பீடு அமெரிக்கா மட்டும் அல்ல, சவுதி அரேபியா, UAE, ஜோர்டன், கத்தார், பஹ்ரைன், இவங்க எல்லாமே இணைந்து தான் கொடுக்கணும். ஏன்னா இவங்க எல்லாமே இணைந்து தான் தாக்கல் நடத்தினாங்கன்னுவாங்க. இந்த இடத்துல கத்தார், பஹ்ரைன்லாம் வந்து மனசுக்குள்ளே சிரிச்சுப்பாங்க. இலை கோட்டசாமி, நீ கேட்குறது நியாயமா? அடின்னு எங்களை அடிச்சுட்டு பதிலுக்கு நாங்கள் சின்ன தாக்கல் கூட நடத்தலை. நாங்கள் உங்ககிட்ட இழப்பீடு கேட்டால் பதிலுக்கு நீங்கள் எங்ககிட்ட கேட்குறீங்களா? இது நியாயமானு கேட்பாங்க இவங்க. ஏன்னா தாக்குதல் நடத்தி இழப்புகள் ஏற்பட்டது அமெரிக்காவுக்குள்ள. அவங்க எதுக்காக இழப்பீடுகள் கேட்குறாங்கன்னா, நீங்கள் அவங்க நிலைகளை கொடுத்தீங்க, அதனால தான் இழப்பீடுகள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது எடுபடாது. ஏன்னா அவங்க அரபு நாடுகளிலிருந்து நிலைகளை பயன்படுத்தினாங்களான்னா கிடையாது, ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில். ஆனால் இவங்க அவங்கக்கிட்ட இழப்பீடுகள் கேட்குறாங்க. நீ என்ன நடக்க போதோ தெரியல. திடீர்னு இன்றைக்கி ஈரான் என்ன தோணுச்சே தெரியல, ஈராக்கில் இருக்கக்கூடிய சுலைமானியா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு குர்திஸ்னுடைய கேம்ப் ஒன்று இருக்குது. அந்த கேம்பில் அடிச்சிட்டாங்க. மேபி ஆயுத பயிற்சிகளோ இல்லை ஆயுதம் மீது தயாராக இருக்குது, எல்லை பகுதியில் தாக்கல் நடத்துறதுக்கு மீண்டும் தயாராக இருக்கிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பாங்க போல். அடிச்சிட்டாங்க. மொத்தம் ஒரு 5 ட்ரோன் மேலே அனுப்புனாங்க. ஒரு ட்ரோன் வந்து நேரடி தாக்குதல், மீதி 2 வந்து மிராஜ் 2000 ஃபைட்டர் ஜெட்டு. யாருது? எங்கள்
ஃப்ரான்ஸ் இது வந்து சுட்டு வீழ்த்தினாங்க. மீதியை வந்து அமெரிக்கா வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க. திடீரென்று ஈராக் மீது தாக்கல் நடத்துவது என்பது சற்று ரைட்டு, மறுபடியும் ஏதோ ஒரு வகையில் தொடங்கிட போகிறீங்கப்பா, கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு வாங்க. ஆனால் எனக்கு இந்த தடவை கான்ஃபிடென்ட் இருக்குது, ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காந்துருவாங்கன்ற மாதிரி எனக்கு ஏதோ திடீர்னு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. பார்க்கலாம் அது நடக்குதா அப்படின்றது பார்க்கலாம். நம்ம இல்லை இது எத்தத்தில் தான் போய் முடியும் அப்படின்னா திடீர்னு நாங்கள் சின்ன சின்ன பிரச்சனைலாம் பெருசாகிட்டே போகுது. ஏன்னா இன்றைக்கி லெபனான் கூட தாக்குதல் பாருங்கள், அவங்க ஹெஸ்புல்லா வந்து நஹ்ராயான்ற பகுதியில் பெரிய தாக்குதல், இவங்க பதிலுக்கு அங்கே அடித்ததில் ஆல்மோஸ்ட் மிக கடுமையான தாக்குதல் பார்க்க முடியுது. உடனே ஹெஸ்புல்லா ஒரு வீடியோ பதிவே வெளியிட்டாங்களே, எங்கள் வீரர்களை பார்க்குறீங்கனாலே இனிமேல் முட்டிக்க போகிறாங்களே உங்கள் கதையை அப்படின்னு காலையிலே கோஷம் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு. அதனால் பிரச்சனை ரொம்ப விஸ்வரூபமாக வெடிச்சிட்ருக்கு. ஃபுல்லாக லெபனான் இஸ்ரேல் தாக்குதலை ஈரான் வந்து பெரிய அளவுக்கு முயற்சி செய்யுது. எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஈரான் எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே, பாகிஸ்தான் இந்த இடத்துல என்ன பண்ணாலுமே வந்து இந்த யுத்தத்தை அந்த லிமிட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. இஸ்ரேல் லெபனான் யுத்தத்தை தனியாக ஒதுக்கி வச்சுடுவாங்க. இதில் இன்னொரு வகையிலும் உலகத்துக்கு என்ன புரிய வைக்கிறாங்கன்னா, ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்ற ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நாங்கள் நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்தினா அவங்கக்கிட்ட அதை மட்டும்தான் நிறுத்துவோம், மீதி இந்த ஆதரவாக வருகின்ற குழுக்கள்லாம் நாங்கள் தனியாக வச்சு அடிப்போம், இல்லை நாங்கள் எப்பவுமே அதை முடிச்சுட்டு தான் ரிசல்ட் கிடைப்போன்ற மாதிரி தான் வந்து சொல்ல வராங்க. பட் அதற்காக நம்ம ஹெஸ்புல்லாவை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இருந்தாலும் இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 மணி வரைக்கும் நடத்தின தாக்குதல், 4 மணி வரைக்கும் நடத்திய தாக்குதலில் ஒரு மருத்துவமனை மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவங்களுமே பதிலுக்கு ஒரு 3 இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு வெஹிக்கிள் ஒன்று மீது வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. சுற்றியும் கொஞ்சம் கூட கேப்பே விடாமல் பெரிய தாக்குதல்கள், அந்த பக்கம் இழப்புகள் வந்துகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு கிராமங்களாக பிடிக்க அந்த கிராமங்கள் எந்த அளவுக்கு மற்றொரு காசாவாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்கன்றதும், வீரர்கள் எந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்காங்கன்றது தெரியுது. இந்த பக்கம் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் இஸ்ரேல் மீது சற்று வெறுப்பை கக்கி இருக்கிறார். ஏன்னா பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்காக வருஷம் அக்ரிமெண்ட்டை ரெனியூவல் பண்ணுவாங்க, இந்த வருஷம் ரெனியூவல் பண்ணல, அதை நிறுத்தி வைக்கன்னு சொல்லிட்டாங்க ஜார்ஜியா மெலோனி அவர்கள். ஏன்னா லெபனான் மீது நடத்தப்படும் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும். இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, போப் பிரான்சிஸ் லியோ அவர்களை வந்து இது மாதிரி உதாசீனப்படுத்துறது, வன்மையாக விமர்சிக்கிறது நாங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ட்ரம்ப்புக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அந்த ரெஸ்பெக்டை அவர் பாதுகாத்துக்கிறது அவருக்கு நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உடனே அவர் போப் பிரான்சிஸ் அவருக்கு என்ன தெரியும், லிண்ட்சே கிரஹாம் மோடி வந்து ட்ரம்ப் அவரை வந்து நேரடியாக விமர்சிக்கிறது அவர் என்ன தெரியும், ஈரானை பற்றி என்ன தெரியும், ஈரான் வந்து ஒரு எவில், அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒன்று குவிக்கிறாங்கன்னு தெரியுமான்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது பெரிய விமர்சனம் போயிட்டே இருக்குது. அதை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு யூகேவுக்கு ஒரு விமர்சனம் கொடுக்குறாரு ட்ரம்ப் அவர்கள். அதாவது ஐரோப்பா கிட்ட பெரிய அளவுக்கு எனர்ஜி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நார்த்து சி ஆயில்ன்றாங்க. அந்த நார்த் சி ஆயில் இருக்கிற இடத்துல உலகத்துக்கே கொடுக்குற அளவுக்கான ஆயில் ஃபீல்டு இருக்குது, கேஸ் ஃபீல்டு இருக்குது. ஆனால் இவங்க தொடர்ந்து நார்வே கிட்ட வாங்கி நார்வேவே வளர்த்துறாங்க, யூகே ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க. இது வந்து சரியான முறையா? ட்ரில் பேபி ட்ரில், உங்கள் பொருளாதாரத்தை வளர்த்துங்க, நார்வேனுடைய எனர்ஜி வளர்த்துறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு ஒரு குண்டை போட்டார். இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து இருக்குது பாருங்கள், இந்த 2 இடத்துல அந்த கத்திரிப்பு கலர் இருக்குது பாருங்கள், ஆயில் அதிகமாக இருக்குது. கீழே வந்து இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பாருங்கள், கேஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் நார்வே கிட்ட வாங்குறத விட இங்கேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கே தேவையானதை விட அதிகமாக கிடைக்க போகுதுன்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க? இது நியாயமா? ட்ரில் பேபி ட்ரில், உங்கள் பொருளாதாரத்தை வளர்த்துங்கன்றாரு. சரி ரைட்டு, மனுஷன் ஒரு குண்டை போட்டாரா, அடுத்து என்ன நடக்க போகிறத பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ நிறைய பகுதியில் சீனா கிட்ட முடிச்சிடலாம். பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் சீனாவுக்கு போயிருக்கிறார், சீனாவை புகழ்கிறாரு. ஐரோப்பா நாடுகள் ஏன் நம்ம சீனாவை சார்ந்து இருக்கக்கூடாது, போதும் அமெரிக்காவின் துரோகத்தை இனியும் நம்ம நம்பி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பதை விட இங்கே சீனாவை சார்ந்து இருப்பதே சால சிறந்தது. சீனா இனி எதிரிகள் அல்ல, நம் நண்பர்கள் அப்படின்னு அவர் சொல்ல. இந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சீனா சொல்ல. சீனா வந்து இனி ஸ்பெயின் வந்து தர்மத்தின் பக்கம் நின்றுருக்கு, எந்த பக்கம் சரியான பக்கம்ன்றது சார்ந்து நின்றுருக்கிறத நாங்கள் வரவேற்கிறோம், அதனால் சீனாவோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள், அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போன்றாங்க. சரி, தர்மம் அதர்மம் பண்ணுற அளவுக்குலாம் பேசிட்டாங்கன்னா அது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, வெளியுறவுத்துறை அமைச்சர், ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோ அவர்கள் இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்கிறார். விசிட் பண்ணிட்டு இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்பு மீதி எல்லாத்தையும் வலுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, அதை உடனடியாக கூட்டி அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஸ்ட்ராங்காக இறங்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்க்கலாம் நம்ம. பட் இந்த வீடியோ பதிவு பாருங்கள்,
ஒரு 3 நாளைக்கு முன்பு ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய BMW, மெர்சிடிஸ் பென்ஸ் போன்ற கார்கள்லாம் அடி வாங்கிடுச்சு, சீனாவுடைய BYD என்ற ஒரு கார் தான் பெரிய அளவுக்கு வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வேர்ல்டு மார்க்கெட்டில் மாதிரி வந்து பயங்கரமாக சொன்னார். பட் அவர் எந்த நேரத்தில் வாய் வச்சாரோ தெரியல. 3 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி இந்த BYDயோட ஹெட் குவார்ட்டர் என்னது ஷென்ஷான் ப்ராவினன்ஸ், இந்த ஷென்ஜியான் ப்ராவினன்ஸில் அந்த அதாவது டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ், டிஸ்ட்ரிக்டில் கண்ட்ரியோட ஹெட் குவார்ட்டர்ஸே வந்து முழுமையாக பற்றி எரிஞ்சிட்ருக்கிற பதிவுகளை பார்க்க முடியுது. சமீப காலமாக சீனாவோட BYD கார் வந்து குளோபல் மார்க்கெட்டில் வந்து டாப்பில் இருந்தது. டெஸ்லா கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு சம்பவம். அது எதாச்சியாக நடந்திருக்கலாம். பட் கரெக்டாக ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் பெரிய அளவுக்கு மேட்ச் ஆகுது. மேபி விசாரணைக்கு உத்தரவிட போகிறாங்களான்னு தெரியல. அந்த அந்த கார் நிறுத்தி வைத்த பகுதிகள் ஃபுல் ஸ்டோரேஜ் வந்து பயங்கரமாக எரிஞ்சிட்ருக்கு, அணைக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் பதிவாக பார்க்க முடியுது. ஜெலன்ஸ்கி அவர்கள் ஜெர்மனிக்கு விசிட் பண்ணார். அது என்னன்றது நம்ம நாளைக்கு காலையில் பேசலாம், நம்ம டீட்டெயிலாக பேசுகிறேன். ஏன்னா பயங்கரமாக பேசியிருக்காங்க. அவங்க பேசின பேச்சு கேட்டு திடீர்னு நைட் டைமில் சொல்லும்போது உங்களுக்கு மயக்கம் வந்துடும். எனக்கே சொல்லும்போது கொஞ்சம் மயக்கமாக தான் இருந்தது. அதனால் இந்த மாதிரி அதிர்ச்சி தகவலை சொல்கிறத விட நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் நண்பர்களே. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனலை. ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.